ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொபைல் வந்திருக்கு, சேல்ஸ்காண்டி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்போ ரெனோ 7 சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். பட் ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காரு தம்பி. வந்து இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காரு, கீழே போட்டு உடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் போட்டிருக்காரு. டச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா டச்சு வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒன் டைம் மாற்றிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த டைம் வேணாலும் வந்து அந்த ஹேங் ஆகும். இது 12 256 ஓப்போ ரெனோ 7 5G மொபைலு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256GB. உள்ள சார்ஜர் இருக்கா? சார்ஜரு இல்லை, மொபைல் பாக்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் போடும்போது உங்கள் ஊருக்கு வரும்போது ஒரு அதிர்வுல கூட டச்சு வேலை செய்யாமல் இருக்கலாம். பக்கா வருதா? அப்புறம் கேரண்டி தர மாட்டேன்றீங்க. கேரண்டி கிடையாதுன்னு சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. ஏன்னா டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நான் செக் பண்ணி நீங்க செக் பண்ணி காட்டுங்க. எல்லா இடத்துலயும் வந்து டச் வேலை செய்யுது, எந்த ஃபால்ட்டு கிடையாது. ஏன்னா உங்க ஊருக்கு கைக்கு வரும்போது ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா சொல்லி தான் நாங்க விற்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டிருக்காப்ல. ஏன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு வரக்குள்ளே ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. அதுதான் இவர் சொல்கிறாப்புல. இதோட விலை வந்து எவ்வளோங்க? 7,800 7,800 சொல்கிறாப்புல. நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காப்புல. எதுக்குன்னா நம்ம ஓப்பனாக சொல்லிடணும். நாளைக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து நல்ல டிஸ்பிளேக்கு நம்ம 2 நாள் கேரண்டி கொடுக்கலாம். நல்ல டிஸ்பிளேயா இப்போ வந்து காம்போவே மாத்திரையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட கேரண்டி கொடுக்கலாம். அது எதுவும் ஆகாது. இது கூட OnePlus நாடு வந்து பார்த்தீங்கன்னா CE2 தானே? ஓ, CE 5G மொபைல் OnePlus நாடு CE 5G நேற்று கூட விற்றேன்னு நினைக்கிறேன். 5,500 விற்றேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவான மொபைல் தான் இருந்துச்சு. அதுவும் டிஸ்பிளே சேஞ்சுட்டு தான் அது. ஸோ அதில் என்ன குறைன்னா ஏதோ ஒரு குறை நீங்கள் நேற்று பார்த்துக்கோங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு CE 8128 பாக்ஸு சார்ஜர்லாம் வச்சுருக்காப்புல. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. கரெக்ட். நேற்று இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல. இதில் பேட்டரி கொஞ்சம் வீக் அடிக்கும். பேட்டரி கூட வீக்கா. ஏன்னா நம்ம பழைய மொபைல்லாம் எடுத்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஷோரூமில் வாங்கிட்டு வந்து வச்சா கூட ஒரு நாளைக்கு 2 தடவையாக சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஸோ செகண்ட்ஸ்னால் வந்து 4 தடவை சார்ஜ் போட வேண்டியிருக்கும். அதையும் யோசிச்சுக்கோங்க. இதோட விலை எவ்வளோங்க? அதே 7,800. இதுவும் 7,800 தான் சார்ஜரோடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃபோனுன்றாப்புல. OnePlusல 7 Pro தான் இதுவும். 7 சரி ஓப்போ ரெனோ 7 இது 5G மொபைலு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காப்புல. முன்னாடி மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கேமரா கிளாஸ் லைட்டாக உடஞ்சிருக்கு. கிளாஸ் இங்கே பாருங்க உடஞ்சிருக்கா, தெரியுதா? ஸோ இதுவும் மாற்றிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற கடையிலலாம் கேட்டிங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒரிஜினல்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், கிளாஸ் மட்டும் மாற்றிருக்காப்புல. இதோட விலை எவ்வளோங்க? 11,800 5G மொபைலு. சார்ஜர்லாம் இருக்குது, டிஸ்பிளே ஒரிஜினல் தான், மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்காப்புல. சரியா? அதனால உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. 8,256. ஸோ இதுவும் 8,256 தான், இதுவும் 8,256 தான். இது வந்து 11,800. காரணம் என்னன்னா டிஸ்பிளே ஒரிஜினலு, மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்காப்புல. ஆமாம், இதுவும் வந்து 7,800 தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுட்டு தான். ஆனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. பேட்டரி கொஞ்சம் வீக்கு. பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் நிற்கும் சார்ஜ்? அது சில டைம்ல ஒரு டைம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு 2 தடவையா? 400 500 கொடுத்து மாற்றிக்க சொல்கிறாப்புல. ஸோ அது உங்கள் ஐடியா. நான் வந்து என்னோட விலை வந்து 7,800 ஓப்போ ரெனோ. இது வந்து கிளாஸ் மாற்றிருக்கு. இதோட விலையும் வந்து 11,000 11,800 11,800 7,800 7,800 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. யார் சொல்றேன்னா அவங்க திரும்ப அனுப்பிடக்கூடாது. அதுக்காக தான் 100 தடவை சொல்றோம். இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வாங்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாத்திருக்கு. இது ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா 11,000. இதுக்கு என்ன? இதுக்கு 2 நாள் செக்கிங். வேற எதுனாலும் இதுக்கு 1 வாரம் கேரண்டி. நல்லா ஏங்க அப்படிதான் 1 வாரம் கேரண்டியா? இதுக்கு வந்து 1 வாரம் கேரண்டி தராப்ல. சரியா? 1 வாரத்துக்கு கேரண்டி தராப்ல. அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆயிரும். ஆமா, அது 1 வாரம் கணக்கு. ஆமா, டிஸ்பிளே சேஞ்சுக்கு தான் கேரண்டி கிடையாது. சரியா?
ஓகே, வேணுன்றவங்க கால் பண்ணுங்க பஸ். ஓப்பனாக சொல்லியாச்சு சரியா.